சங்கனூர் மகேஷ். நாங்கள் ஒரு 15-20 ஆண்டு காலமாக எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த கல் குத்துவிளக்கு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கல் குத்துவிளக்கு வந்து எப்போ போல நார்மலான பீடத்தில் தான் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஐடியா பண்ணி எங்களுக்கு ஒரு ஐயர் கொடுத்தாரு கேரளாவில். அந்த ஐயர் கொடுத்த ஐடியாவில் வந்து கீழே வந்து பீடம் வந்து ஆமை வடிவில் வேணும்னு கேட்டார். ஆமை வடிவில் வேணும்னு சொன்னனால அது கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க, ஒரு சேட் போட்டு கொடுத்தாங்க. அந்த சேட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா அது கல்லில் வந்து முடிஞ்ச வரைக்கும் செட் பண்ணி வச்சு பார்த்தோம். கரெக்டாக அந்த முகமோ இல்லை அந்த கைகள் கரெக்டாக தோரணையே வரல, உடஞ்சி போச்சு. அப்புறம் நான் மறுபடியும் அவர் கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. அப்புறம் அவர் நேரில் வந்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னனால பொறுமையாக நாங்கள் செஞ்சனால அன்றைக்கி வந்து அந்த விளக்கு வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து அதிகமாக ஆர்டர் அந்த ஆமை பீடத்தில் வர இருக்கிறனால எங்களுக்கு அந்த விளக்கு ரொம்ப ஆர்டர் நிறைய வருதுங்க. இந்த ஆமை பீட விளக்கு வந்துங்க முக்கியமாக வந்து அதிகமாக போகக்கூடிய இடமே வந்து கேரளாவில். அவங்க தான் எங்களுக்கு ஆர்டர் அதிகமாக கொடுத்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ கேரளாவுக்கு அதிகமாக ஆமை பீடத்தில் இருக்கிறதுனால விளக்கு வந்து அதிகமாக போகிறதுனால அடுத்தது வந்து எங்களுக்கு கர்நாடகாவில் வாங்குறாங்க, ஆந்திராவில் வாங்குறாங்க. ஆமைப்பீட வேலைப்பாடுகள் எப்படி? ஆமைப்பீடம் வந்துங்க அந்த 2க்கு 2 கல்லுங்க. அந்த 2க்கு 2 கல் வந்து அந்த கல் செதுக்கி அந்த கையும் காலும் எல்லாமே செட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த உடம்போட தோரணையே வடிவமைத்து கொண்டு வந்துடலாம். அந்த முகத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த முகத்துக்கிட்ட வந்து அந்த ஆமையோட மூஞ்சி கரெக்டாக கொண்டு வர மாதிரி இருந்தால் இந்த கழுத்துக்கிட்ட இந்த காது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மொல்லமாக தான் சீவணும். கொஞ்சம் அதிகமாக பவர் கொடுத்தாலும் டக்குன்னு உடஞ்சி போயிடும், கழுத்து 2 கட்டாயிடும், அந்த கல்லை வீணாக போயிடும். அப்புறம் ஒரு 2 நாள் வேலை செஞ்சு வீணாக போயிடும். அதனால் பொறுமையாக அந்த முகபானை வரும்போது மட்டும் நாங்கள் ரொம்ப பொறுமையாக அந்த கண், மூக்கு, காது அந்த கழுத்துக்கிட்டே வரும்போது நம்ம பொறுமையாக சீவி அழகாக பொறுமையாக கொத்தி அந்த ஒரு ஆமையோட உருவத்தை நான் கொண்டு வருவோம். இது வரைக்கும் எவ்வளோ ஆமை பீடம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க? இது வரைக்கும் ஆமை பீடம் ஒரு 25-30 கொடுத்துருப்பாங்க. 25-30 5 அடி விளக்கு தான் அந்த ஆமை பீடத்தில் இருக்கிறனால அந்த 5 அடி விளக்கத்தை இப்போ எல்லாருமே கேட்குறாங்க.